அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 18ஆம் தேதி. நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஜார்ஜ் ஹிட்சிங்ஸ் கீமோதெரப்பி ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்றிருக்கிறாரு. அமெரிக்க மருத்துவர் ஜார்ஜ் ஹெர்பர்ட் ஹிட்சிங்ஸ் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலம் ஹோக்வியம் என்ற பகுதியில் 1905ஆம் ஆண்டு பிறந்தவர். கப்பல் கட்டுமானத்தில் சிறந்து விளங்கிய இவரது தாத்தாவை பின்தொடர்ந்து தந்தையும் அதே களத்தில் முத்திரை பதித்தார். தந்தையின் பணி காரணமாக இவர் அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் வளர்ந்தார். சியாட்டிலில் உள்ள பிராங்க்லின் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். சிறந்த மாணவராக திகழ்ந்தார். இவரது 12 வயதில் தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தது இவருக்குள் ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தியது. மருத்துவம் படிக்க வேண்டும் என்று உந்துதலையும் ஏற்படுத்தியது. அதற்கேற்பவே தன் பாடங்கள் ஆய்வுக்காக விஷயங்களை தேர்ந்தெடுத்தார். வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் 1927இல் வேதியியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் அதே பல்கலைக்கழகத்தில் உயிரியல் நிலையத்தில் பணியாற்றினார். அங்கு மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு முதுநிலை பட்டம் பெற்றார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறை ஆசிரியராக சேர்ந்தார். பிறகு ஹார்வர்டு மருத்துவக் கல்லூரியில் உயிரியல் ரசாயனத்துறை ஆசிரியராக பணியாற்றினார். 1933இல் முனைவர் பட்டம் பெற்றார். அடுத்த 10 ஆண்டுகள் ஹார்வர்டிலும் கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் பல்கலைக்கழகத்திலும் பணிபுரிந்தார். வெல்கம் ஆய்வுக்கூடத்தின் உயிரி வேதியியல் துறையில் 1942இல் பணிபுரிந்தார். 1944இல் அங்கு மருந்துகள் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். இரத்த புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் 2,6 டை அமினோ பியூரின் மற்றும் பி குளோரோஃபினாக்சி டை அமினோ பைரிமிடின் உள்ளிட்டவை குறித்த ஆராய்ச்சியில் ஹிட்சிங்ஸ் தலைமையிலான குழு ஈடுபட்டது. கீமோதெரப்பிக்கான மருந்து பொருட்கள், பல்வேறு சிகிச்சைகளுக்கான நோய் எதிர்ப்பு மருந்துகள் தொடர்பாக முக்கிய கோட்பாடுகளை இக்குழு வெளியிட்டது. இந்த கோட்பாடுகளை கண்டறிந்ததற்காக ஹிட்சிங்ஸ் ஜேம்ஸ் பிளாக், கெர்ட் ரூட் எலியாம் ஆகியோருக்கு கூட்டாக 1988இல் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஹிட்சிங்ஸின் கீமோதெரப்பி குறித்த ஆராய்ச்சி தான் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்க காரணமாக அமைந்தது. இதன் மூலம் ஹிட்சிங்ஸ் மேலும் புகழ் பெற்றார். பரோஸ் வெல்கம் ஆராய்ச்சி அமைப்பு